இந்தியால விவோட இருக்கிறதுலே பாப்புலர் சீரிஸ் எது தெரியுமா? இந்த Y சீரிஸ் தாங்க. புதுசா வந்திருக்கு விவோட Y300 5G. போன வருஷம் நாங்க விவோ Y200e ஓட அன்பாக்சிங் பண்ணிருந்தோம். இந்த வருஷம் Y300 வந்திருக்கு. அண்ட் இதோட பிராண்ட் அம்பாசிடர் யார் தெரியுமா? ஷாருக் கானோட பொண்ணுங்க சுஹானா கான். இவ்வளவு பெரிய பிராண்ட் அம்பாசிடர் வச்சு போன் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா இதுல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. So let's unbox and see. இந்த போனோட பிரைஸ் வந்து under 20,000 rupees இருக்க போகுது. அண்ட் இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ பாக்ஸ்லேயே கிளியரா அந்த ஃபோனோட போட்டோ போட்டிருக்காங்க. ஐ திங்க் இந்த கலர் இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, டாப் லிட் எடுத்தாச்சு. அதுக்கு அடியில் ஃபோன் இருக்கு. ஃபோனை சைடில் வைப்போம். லைட்டாக இருக்கு. கேஸ் கொடுத்துட்றாங்க. சி under 20,000 rupees இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு வேல்யூ ஆடா இருக்குங்க. நல்ல கேஸ் கூட, டிரான்ஸ்பரண்ட் சிலிகான் கேஸ். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்க சிம் கார்டு டூல் இருக்கு, IMEI ஸ்டிக்கர்ஸும் டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு 80 வாட் விவோட ஃபிளாஷ் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க under 20,000 rupees, which is very nice. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா டைப் A to type C கேபிளும் உங்களுக்கு கிடைச்சிரும். இது எல்லாத்தையும் சைடுல வச்சிருவோம். Now it's time to take a look at the phone. Oh wow, I really like the design. இங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் actually அந்த green கலருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். But this color also looks very nice. ஒரு premium finish இருக்குங்க இதுக்கு. Looks damn nice. எனக்கு இந்த கேமரா மாடியூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீட்டமா வச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு வந்து பின்னாடி dual கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. கேமரா பத்தி கண்டிப்பா பேசுறேன். And அதுக்கு அடியில வந்து உங்களுக்கு ஒரு ஆரா லைட்டும் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, விவோல V சீரிஸ்ல இருந்த ஆரா லைட்டை Y சீரிஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க, which is very very interesting. சரி, ஆரா லைட் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஃபிளாஷ் மாடியூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது dual tone flashங்க, எக்ஸ்ட்ரா டபுள் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க, which is very very nice. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆன் கேமரா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ நீங்க ஒரு லைட் அடிச்சீங்கன்னா பேக்ல இங்க பாருங்க ஒரு டைமண்ட். இங்க பாத்தீங்களா? விவோ வந்து யூனிக்கான விஷயம் இந்த மாதிரி டிசைன்ல ஐடியில பண்ணுவாங்க. இட் லுக்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாட் பாக்ஸி டிசைன் தான். சைடுல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். நான் பிளாஸ்டிக் ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு ஒரு மெட்டல் ஃபினிஷ் மாதிரி கொடுத்திருக்காங்க. கிளாஸியா இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு பவர் பட்டன் கிடைச்சிரும். மேல வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல வந்து ஒரு மைக் இருக்கு. கீழ வந்து உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. டைப் சி 2.0 போர்ட் தான். உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து இயர் பீஸ் கூட சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைச்சிரும். அண்ட் அவ்வளவுதாங்க. இந்த சிம் கார்டு ட்ரே வந்து பாத்துருவோம். ஆல்ரைட். ஓ வாவ். சோ ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு டுவல் நானோ சிம் கார்டு ஸ்லாட் கிடைச்சிரும். இல்லனா ஒரு நானோ சிம் கார்டு தூக்கிட்டு நீங்க மெமரி கார்டு கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. 2 TB வரைக்கும் எக்ஸ்பாண்டபிள் உங்களுக்கு இருக்கு. ஃபோன் நீங்க பாத்தீங்கன்னா லைட்டா தான் இருக்கு. வெயிட் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாமா குவிக்லி? 189.2 grams தான், பிரச்சனை இல்ல. நல்ல கம்ஃபர்டபுளான ஃபோன் தான். எஸ்பெஷலி இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால, which is nice. இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அன்பாக்ஸ் பண்ணனே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் கார்டு இதுக்கு மேல அட்டாச் பண்ணி கொடுத்திருக்காங்க, which is very nice. பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தெரியுமா? இந்த ஃபோன்ல உங்களுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல, which is very very nice. ஆனா டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது எங்களுக்கு தெரியல. பட் what I'll do is quickly drop பண்றேன். நானு குயிக் சின்ன டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பவுன்ஸ்லாம் ஆகுது, நோ ப்ராப்ளம். ஸ்கிரீன் கார்டு இஸ் ஆல்சோ இன்டாக்ட். பேக்ல இருந்து போட்டு பார்த்துருவோம். பேக் பிளாஸ்டிக் தான், பிரச்சனை ஆகக்கூடாது. என்னடா 2 தடவை பவுன்ஸ் ஆகுது. சூப்பர், நோ ப்ராப்ளம். எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அண்ட் இன்டாக்ட். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்விட்ச் ஆன் பண்ண போறோம் டிஸ்ப்ளேவை. அண்ட் டிஸ்ப்ளே ஸ்விட்ச் ஆன் ஆயிட்டு இருக்கும்போது அதோட ஸ்பெக்ஸை சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபோன்ல வந்து உங்களுக்கு 6.67 inch அல்ட்ரா விஷன் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கிரீன் கார்டை தூக்கிட்டேன் நான். ஐ டோன்ட் லைக் இட். ஸ்கிரீன் கார்டு பிரச்சனை இல்லை, எனக்கு ஸ்கிரீன் கார்ட்ஸ் ஜெனரலி பிடிக்காது. நல்ல ஸ்கிரீன் கார்டை போட்டிருக்காங்க, எடுக்கவே முடியல. ஃபைனலி குவாலிட்டி ஸ்கிரீன் கார்டை போட்டிருக்காங்க. ஓகே, டிஸ்ப்ளே லுக்ஸ் நைஸ். உண்மையா சொல்லணும்னா ஸோ டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு ஒரு 6.67 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்ப்ளே வந்து ஒரு AMOLED டிஸ்ப்ளே தான். அல்ட்ரா விஷன் AMOLED டிஸ்ப்ளேன்னு சொல்றாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அண்ட் இட் கேன் கெட் பிரைட்ங்க. உண்மையா சொல்றேன் நான், கேன் கெட் ரியலி பிரைட். ஆக்சுவலி பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1200 nits ஹை பிரைட்னஸ் மோட்ல கிடைச்சிரும், பிரச்சனை இல்லை. அண்ட் 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ பிரைட்டான டிஸ்ப்ளே தான், பிரச்சனை இல்லை. ஆப்டிக்கல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்திருக்காங்க, which is also very nice. ஸ்பீக்கர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் with 300% வால்யூம் பூஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ சவுண்ட் வந்து ரொம்ப லவுடா இருக்குங்க, கிளியரா இருக்கு, பிரச்சனை இல்லை. நீங்களே கேட்டு பாருங்க. ஒரே விஷயம் நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா இந்த ஃபோனில் டிஸ்பிளே ஸ்பெக்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்கு யூடியூப்ல HDR சப்போர்ட் கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் உங்களுக்கு HDR சப்போர்ட் இல்லை. HDR சப்போர்ட் ஒன்று கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் நல்லா இருக்கு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு. வீடியோ பார்க்கும்போது இட் லுக்ஸ் குட். எஸ்பெஷலி வீடியோ பார்த்து நீங்கள் ஆடியோ கேட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குங்க. ஜென்ரலி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டிஸ்பிளே பற்றி பேசினதுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவோம். பட் Y சீரிஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமராஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ கேமரா பற்றி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். பிரைமரி கேமரா வந்து உங்களுக்கு 50 மெகா பிக்சல் சோனி IMX 882 கொடுத்திருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா கிடைச்சிரும். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகா
மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. என்ன ஒரே விஷயம், அல்ட்ரா வைட் கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அல்ட்ரா வைட் இதுல கிடையாது. ஆனா நாங்க பிரைமரி கேமரா வச்சு எடுத்த போட்டோஸ் எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சதுங்க. கிறிஸ்பா இருக்கு, டீடைல்டா இருக்கு. 50 MP கேமரா. IMX82 வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஒரு நல்ல சென்சார் தான். அண்ட் HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா பரவாயில்ல. ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் ஐ ரியலி லைக் த போட்டோஸ். ஆனா உங்க வீட்ல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்றீங்கன்னா இந்த போனை வச்சு அப்போ ஆரா லைட் யூஸ் பண்ணுங்க. அதுல குவாலிட்டி தாறுமாறா இருக்குங்க. ஜெனரலி ஃபிளாஷ்ல வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும். இந்த ஆரா லைட்ல வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். நல்ல ஒரு ஈவன்லி லிட் ஃபேஸ் கொடுக்குங்க. அண்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க X சீரிஸ்லயும் V சீரிஸ்லயும் கொண்டு வந்தாங்க. இப்போ இதுல கொண்டு வந்திருக்கிறதுனால இட் இஸ் வெரி வெரி நைஸ். அண்டர் 20,000 உங்களுக்கு ஆரா லைட் கொடுக்கிறது வந்து இட்ஸ் நைஸ் திங். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா லோ லைட்ல எடுத்த போட்டோஸ் கூட எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. லோ லைட்ல நைட் மோட்ல வந்து நல்ல கிளாரிட்டி கொண்டு வருதுங்க. நல்ல பிரைட்னஸ் இருக்கு, எக்ஸ்போஷர்லாம் கரெக்டா இருக்கு, பிரச்சனையே இல்லை. அப்புறம் இந்த நைட் மோட்ல ஸ்டைலிஷ் நைட் மோட்னு 3 ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சைபர் பங்க் ஃபில்டர் பாருங்களேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறம் போர்ட்ரேட் மோட்ல எடுத்த போட்டோஸும் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. செல்ஃபில நீங்க பாத்தீங்கன்னா இட் ஆக்சுவலி டஸ் டேக் சூப்பர் செல்ஃபிஸ்ங்க. பாருங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் கிடையாது. 1080p 30 FPS தான் கிடைக்கும். பிரைமரி கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா வச்சு குவாலிட்டி நல்லா தான் இருக்கு, பட் பெட்டர் ரெசல்யூஷன் கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். சில AI ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. AI போட்டோ என்ஹான்சர் இருக்கு, AI இரேசர் இருக்கு. சோ அதெல்லாம் நாங்க ட்ரை பண்ணி பார்த்தபோது இட் வர்க்ஸ் வெல். அப்புறம் AI சூப்பர் மூன் ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நாங்க மூணு ஷூட் பண்ணோம். இப்படி இது பாக்குறதுக்கு தட் ஆல்சோ லுக்ஸ் குட். சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் 20,000 கிலோ நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா போன்ஸ். ஆல்கோரிதம் பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட் தான் இல்ல, அது இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஆனா நாங்க என்ன பண்றோம்னா இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருவோம். கண்டிப்பா நீங்களே போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து போன போன்ல 5200D ல கொடுத்திருந்தாங்கல, Snapdragon 4 Gen 2 அதே ப்ராசஸரை கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 4 nm ப்ராசஸருங்க. சோ புது ப்ராசஸிங் நோட்னால பவர் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா Android 2ல வந்து உங்களுக்கு ஒரு 4,30,000 கிட்ட ஸ்கோர் கிடைக்குது. அண்ட் நாங்க கேமிங்கும் பண்ணி பார்த்தோம். அதுல வந்து உங்களுக்கு 40 FPS கேம் பிளே கிடைச்சிரும், BGMI-லயும் COD-லயும். இந்த 4 Gen 2 ப்ராசஸரோட அட்வான்டேஜ் என்னன்னா எஃபிஷியன்சி தான், நான் சொன்ன மாதிரி. சோ உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் கண்டிப்பா சூப்பரா கிடைக்கும். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா நாங்க CPU throttle டெஸ்ட் ரன் பண்ணும்போது சுத்தமா throttling கிடையாது. அண்ட் இந்த போன் ஹீட் ஆகுது, நீட்டெல்லாம் சுத்தமா ஆகாதுங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி யூசேஜ்க்கு ஒரு நல்ல போன், கம்ஃபர்டபிளான போன், கேமிங் போன் கிடையாது இது. ரேம் டைப் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR4X ரேம் டைப் கொடுத்திருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் 2 RAM ROM வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 8 256 அப்புறம் 8 128. ஓகே, பேட்டரி நான் சொன்ன மாதிரி 5000 mAh பேட்டரிங்க. பேட்டரி லைஃப்ல 2 நாள் நீடிக்கும் நாட் ரெட் யூசேஜ்ல. கண்டிப்பா பிரச்சனையே இல்ல. அது மட்டும் இல்ல 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. ஃபிளாஷ் சார்ஜ் 0 to 100 வந்து உங்களுக்கு 44 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். நோ ப்ராப்ளம் தேர். இன்னொரு விஷயம் விவோ என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நீங்க 4 இயர்ஸ் போன் யூஸ் பண்ணாலும் 80% கீழ பேட்டரி ஹெல்த் போகாதாமா. சோ பேட்டரி லாஞ்சிவிட்டியும் அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க. அப்புறம் ஆப்டிமைஸ் பேட்டரி சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. சேஃப் சார்ஜிங் டெக் இருக்கு. ஸ்மார்ட் சார்ஜிங் என்ஜின் 2.0 கொடுத்திருக்காங்க. சோ அந்த விஷயம் எல்லாமே இருக்கு. சோ தட்ஸ் நாட் பேட். பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஐ லைக் த போன். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்சோ ஐ லைக் த போன் ஃபார் ரெகுலர் யூசேஜ். ஓகே, சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா இந்த போன்ல வந்து உங்களுக்கு FunTouchOS 14 பேஸ்ட் ஆன் Android 14 கொடுத்திருக்காங்க. Android 15 கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் விவோ வந்து 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் ப்ராமிஸ் பண்றாங்க. சோ கண்டிப்பா இதுல Android 15 வந்துரும். எப்போ வரும் தெரியாது, பட் வந்துரும். சோ FunTouchOS 14 நீங்க பாத்தீங்கன்னா ஃபீச்சர் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. அது பிரச்சனையே இல்ல. நீங்களும் யூஸ் பண்ணிருக்கீங்க, நாங்களும் யூஸ் பண்ணிருக்கோம், நிறைய தடவை பேசியிருக்கோம் அதை பத்தி. சோ அதை பத்தி அதிகமா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னன்னா இதுல ப்ளோட்வேர் கண்டிப்பா இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா இந்த போன்ல இன்ஸ்டால் பண்ணிருக்க இந்த ஆப்ஸும் எல்லாமே நீங்க அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. அப்புறம் ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸும் நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் a problem. நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 5G பேண்ட் கொடுத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். Wi-Fi 5 தான் சப்போர்ட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ப்ளூடூத்தும் 5.0 தான் கொடுத்திருக்காங்க. NFC சப்போர்ட்டும் கிடையாது. NFC கொடுத்திருக்கணுங்க. NFC இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். NFC இல்லாதது வந்து ஒரு லெட் டவுனா தோணுது எனக்கு. சோ இந்த vivo Y300 ஃபைனலி யாரு வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் சென்ட்ரிக் போன் தான். அது நமக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பட் மெயின்லி வந்து டிசைன் சென்ட்ரிக் போனுங்க. பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும் கண்டிப்பா. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கேமராவோட குவாலிட்டி நல்லா இருக்கு. சிங்கிள் கேமரா கொடுத்தாலும் அதோட குவாலிட்டி நல்லா வச்சிருக்கிறது வந்து ஐ லைக் தட். சோ போட்டோஸ் நிறைய எடுக்க விரும்புறீங்க, செல்ஃபிஸ் நிறைய எடுக்க விரும்புறீங்கன்னா இந்த போனை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். பிளஸ் ஆரா லைட்டும் கொடுத்திருக்காங்க, which is nice. ஆனா பெர்ஃபார்மன்ஸ்க்காக போன் தேடுறீங்கன்னா 20,000 கீழ நிறைய போன்ஸ் இருக்கு ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். சோ யூ கேன் கன்சிடர் தட் இன்ஸ்டெட். சோ இதோட விலை எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 20,000 கீழ தான் வைக்க போறாங்க விவோ கண்டிப்பா. பட் சேல் டேட் வந்து 26ஆம் தேதி. ஆனா ப்ரீ புக்கிங்ல சில ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. 21ல இருந்து 25 வரைக்கும் நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆஃப் கிடைக்குமாமா. சோ யூ கேன் கன்சிடர், வேணும்னா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஸ்கீம் என்னமோ விவோ கொண்டு வந்திருக்காங்க. 43 ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்க EMI கொடுத்து இந்த போனை வாங்கலாம். 43 ரூபாய், வெரி இன்ட்ரெஸ்டிங். சோ Y300 உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.